தமிழின் செய்திகள். சென்னை ஐஐடி ஆராய்ச்சி பூங்காவில் அமைந்துள்ள கோச்சடையான் டெக்னாலஜிஸ் என்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனம் மேக் ஜிபிடி எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தளத்தை அறிமுகம் செய்கிறது. சென்னை ஐஐடி ஆராய்ச்சி பூங்காவில் அமைந்துள்ள கோச்சடையான் டெக்னாலஜிஸ் என்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனம் மேக் ஜிபிடி எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தளத்தை அறிமுகம் செய்கிறது. அதை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் மேடையில் அமைச்சர் பேசிய போது செயற்கை நுண்ணறிவு குறித்தான பாடத்திட்டத்தை தற்போதைய கல்வி நிறுவனங்கள் மாணாக்கர்களுக்கு கற்றுக் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும் மாநில கல்விக் கொள்கையில் தொழில்நுட்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்தார். தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேடையில் பேசினார். சென்னை சித்தாலப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட சித்தாலப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக பெண்கள் கூட்டம் அதிக அளவு காணப்பட்டது. மற்றும் ஆதார் முகாம், பட்டா பெயர் மாற்ற நீக்குதல் என 43 துறைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த முகாமை வெகு சிறப்பாக நடத்தினார்கள். இந்த முகாமில் பயனாளிகளுக்கு ஆணையை சித்தாலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ரவி, துணைத் தலைவர் ரமணி கணேசன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். நாமக்கல்லில் குடும்ப பிரச்சனை தொடர்பாக பெண் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஒருவந்தூர் பகுதியை சேர்ந்தவர் கன்னியம்மாள். இவர் பெற்றோர் கட்டிய வீட்டில் கடந்த 40 வருடங்களாக குடியிருந்து வருகிறார். இதற்கிடையில் வீட்டு பத்திரம் தனது தந்தை பெயரில் இருப்பதாகவும் தனக்கு தான் சொந்தம் என உரிமை கொண்டாடி கன்னியம்மாள் சகோதரர் மாரிமுத்து அடிக்கடி தகராறு ஈடுபட்டு வருகிறார். இதனால் ஆவேசமடைந்த கன்னியம்மாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி பின்னர் விசாரணை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியின் போது பின்பற்ற வேண்டிய 27 விதிமுறைகள் குறித்து கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் அண்ணாதுரை விளக்கி பேசினார். இந்நிகழ்வுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா தலைமை தாங்கினார். உதவி போலீஸ் சூப்பரண்ட் ஆகாஷ் ஜோஷி, கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் தனராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டன. தருமபுரி மாவட்டம் அரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டன. மாவட்ட செயலாளர் சாக்கான் சர்மா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய கட்சியின் தலைவர், இக்கூட்டம் தேர்தல் நிதி அளிப்பு கூட்டமாகவும் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கும் ஆகஸ்ட் 17 பிறந்தநாள் காணும் திருமாவளவன் பிறந்தநாள் கொண்டாடும் விதமாகவும் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற மதசார்பின்மை காப்போம் மாநாடு பேரணிகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்ற தீர்மானங்களை விளக்குகிற பொதுக்கூட்டமாகவும் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கிறது என்று தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கட்டை விரல் நகத்தில் ரோஜா பூ வரைந்து அரசு ஊழியர் அதிசயம் செய்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நெடுஞ்சாலைத்துறை ஊழியராக பணியாற்றி வருபவர் ராஜா. இவர் கடந்த 20 ஆண்டுகளாக முயற்சித்து தற்போது 6 ஆண்டுகளாக சுமார் 10 இன்ச் நகத்தை பெருவிரலில் வளர்த்து அதில் ரோஜா பூ ஓவியத்தையும் வரைந்துள்ளார். இவர் வளர்த்த இந்த நகம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. கடையநல்லூரில் தமிழ்நாடு ஜவுஹீத் ஜமாஅத் சார்பில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடையநல்லூரில் இந்திய தேர்தல் ஆணைய முறைகேடுகளையும் தமிழ்நாடு ஜவுஹீத் ஜமாஅத் தென்காசி மாவட்டத்தின் சார்பில் கடையநல்லூர் மணிக்கூண்டு அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமை தாங்கினார். மாவட்ட நிர்வாகிகள், செயலாளர் ஜலாலுதீன், பொருளாளர் சாதிக், துணைத் தலைவர் அப்துல் பாசிஸ், துணை செயலாளர் ஜாஜா மைசின், அப்துல் பாசித், புளியங்குடி பிலால், பீர் மைதீன், வடகரை செய்யது அலி, மருத்துவானி செயலாளர் அப்துல்லா குட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சின்னசேலம் அருகே நாகக்குப்பம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே நாககுப்பம் ஊராட்சியில் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் உதயசூரியன் தலைமையில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அன்பு மணிமாறன் முன்னிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் முகாமை தொடங்கி வைத்து சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் சிறப்புரையாற்றும் போது தமிழ்நாடு மக்களுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் விதமாக பட்டியலிட்டு பேசினார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது. கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கத்தின் முப்பெரும் விழா சங்கத்தின் சபை தலைவர் சமில் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் லயன் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினராக தென்னிந்திய ஜோதிடர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து பேசினார். கோவையில் கோவை வித்யாமந்திர் பள்ளி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற சூலூர் குறுமைய விளையாட்டுப் போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கோவையில் மண்டல அளவிலான சூலூர் குறுமைய விளையாட்டுப் போட்டிகள் அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கோவை மாநகர போக்குவரத்து துணை ஆணையர் அசோக்குமார் போட்டியினை தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அவிநாசி சாலை தொட்டிப்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள கோவை வித்யாமந்திர் பள்ளி ஒருங்கிணைந்து நடத்திய இதில் சூலூர் பகுதிக்குட்பட்ட சுமார் 60க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் 163வது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவையில் முக்கிய பகுதியில் செயல்பட்டு வரும் பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள ஸ்டேன்ஸ் பள்ளியின் 163வது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியின் தாளாளர் பிலிப் ஆர்ஜே பவுலர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முதல்வர் ஜான் ஸ்டீபன் விழாவிற்கு வந்து அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஸ்வர்கா பவுண்டேஷன் நிறுவனர் ஸ்வர்ணலதா கலந்து கொண்டு மாணவர்களிடையே விடாமுயற்சி தன்னம்பிக்கையால் எதையும் சாதிக்க முடியும் என கூறினார். திருப்பூரில் கிரைண்டர் ஆப் மூலம் பணம் பறித்த கும்பலை ஒரே நாளில் காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாணிக்கபுரம் சாலை பகுதியில் கிரைண்டர் ஆப் மூலம் பழகிய வாலிபர்கள் காட்டுப்பகுதிக்கு கோடங்கி பாளையம் பகுதியை சேர்ந்த வாலிபர் ஒருவரை வரவழைத்து அவரிடம் இருந்த 92,000 பணத்தை ஜிபே மூலமாக பெற்றுக்கொண்டு அடித்து துரத்திய சம்பவம் அரங்கேறியது. அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் பணம் பறித்த கும்பலை ஒரே நாளில் காவல்துறையினர் கைது செய்தனர். அமர்பேடு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் அமர்மேடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பொன் ரமேஷ் கவி தலைமையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வீட்டு வரி, மகளிர் உரிமை தொகை, மருத்துவ காப்பீடு அட்டை, மின் இணைப்பு, பெயர் மாற்றம், வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட மனுக்களை பொதுமக்களிடம் அதிகாரிகள் பெற்று பரிசீலிக்கப்பட்ட மனுக்களுக்கு சான்றிதழ்களை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வபெருந்தொகை, மாவட்ட சேர்மன் மனோகரன், ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினார். திருப்பத்தூர் அருகே மருதம் பிள்ளையார் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையின் திரளான பெண்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா கண்டராமலிங்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நடுவாற்று மருதம் பிள்ளையார் கோவிலானது சுதந்திர போராட்ட தியாகிகளான பெரிய மருது, சின்ன மருது ஆகிய இருவரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்த வரலாற்று சின்னமாக பார்க்கப்படும் கோவிலாகும். இங்கு ஆண்டுதோறும் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு 10 நாட்கள் விழாக்கள் நடைபெறுவது வழக்கமாகும். அதன் தொடர்ச்சியாக 5ஆம் நாளான இன்று 600க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் தலைமையில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கும் விநாயகருக்கும் சிறப்பு அலங்காரமும் தீபாராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சிவகங்கையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் சரியான நேரத்திற்கு வராததால் சிகிச்சை பெற முடியவில்லை என பெற்றோர் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் எஸ்ஆர் பட்டணத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த பாண்டியராஜன் என்பவர் தனது மகன் காலில் காயம் ஏற்பட்டதாக சிகிச்சை அளிக்க சென்றுள்ளார். அப்பொழுது மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் யாரும் இல்லாததால் அவரது மகனிற்கு ஏற்பட்ட காயத்திற்கு அங்கு பணிபுரியும் துப்புரவு பணியாளர் மருந்து போட்டுள்ளார். இதனை அடுத்து மருத்துவர்கள் இல்லாததை அவரது செல்போனில் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது.
ஜெயங்கொண்டம் நகராட்சி ஆணையரை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்ட இஸ்லாமிய மக்கள் நகராட்சி ஆணையர் வாகனத்திற்கு முன்பு படுத்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயங்கொண்டம் முஸ்லிம் சுன்னத்வல் ஜமாத் ஜசானா தொடுகை வளாகத்தில் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதாகவும் கூறி 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஜெயங்கொண்டம் நகராட்சி ஆணையர் வாகனத்தில் புறப்பட்ட போது இடையில் வழிமறித்த இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கு உரிய பதிலை கூறிவிட்டு செல்ல வேண்டும் என மறைத்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது 2 இஸ்லாமியர்கள் நகராட்சி ஆணையர் வாகனத்திற்கு முன்பு படுத்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கீவலூர் ஊராட்சியில் கிராம சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கீவலூர் ஊராட்சியில் கிராம சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் 100 நாள் வேலை செய்யும் பெண்கள் வரவு செலவுகள் மற்றும் சரிபார்த்தல், தீவலூர் ஊராட்சியில் மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள் என்றும் குளங்கள் அளவெடுத்தல் ஆகியவற்றை எல்லாம் சிறப்பு தணிக்கை செய்ய கிராம சபை கூட்டத்தில் கணக்கெடுக்கப்பட்டது. பாரம்பரிய வேஷ்டிகளை நவீன வடிவமைப்பில் வழங்கி வரும் மினிஸ்டர் ஒயிட் நிறுவனம் தனது 51வது ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை சின்னக்கடை தெருவில் மாவட்ட வன அலுவலகம் எதிரில் மினிஸ்டர் ஒயிட் வேட்டி துணிக்கடையின் 51வது பிரத்யேக ஷோரூம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாநகராட்சியின் திமுக மாநகர செயலாளர் கார்த்திக் வேல்மாறன் கலந்து கொண்டு கடையை ரிப்பன் வெட்டி மற்றும் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், மினிஸ்டர் ஒயிட் துணிக்கடைக்கு தமிழகம் முழுவதும் 5000 கடைகள் வாடிக்கையாளர்களாக உள்ளனர் என்றும் திருவண்ணாமலையில் மினிஸ்டர் துணிகளுக்கு நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் இதனால் இங்கு பிரத்யேகமாக ஷோரூம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் உரிமையாளர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் வீடுகளில் பூத்து குலுங்கும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இரவில் மலரும் பிரம்ம கமலம் பூ பிரம்மதேவருடன் தொடர்புடையது என்பதால் மக்கள் கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர். கிருஷ்ணகிரி ஆனந்த் நகரை சேர்ந்தவர் முன்னாள் இந்திய ராணுவ வீரரும் குத்துச்சண்டை பயிற்சியாளருமான முனிராசு. இவரது மனைவி அஞ்சலி இவர்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு வீட்டு மாடியில் மாடித்தோட்டம் அமைத்துள்ளனர். இந்த நிலையில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நள்ளிரவில் பூக்கும் குணமுடைய பிரம்ம கமலம் செடி பூக்க துவங்கியதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த பிரம்ம கமல பூ பிரபஞ்சத்தின் படைப்பாளரான பிரம்மாவின் விருப்பமான மலராக கருதப்படுவதால் மக்கள் இந்த மலருக்கு தேங்காய், பழம், வெத்தலை வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டை எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் கனரா வங்கி சார்பில் வாகனங்கள், வீடுகள் மற்றும் கல்விக்கு தேவையான கண்காட்சி மற்றும் கடன் வசதி ஆகஸ்ட் 22, 23 தேதி நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டை எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் கனரா வங்கி சார்பில் வாகனங்கள், வீடுகள் மற்றும் கல்விக்கு தேவையான கண்காட்சி மற்றும் கடன் வசதி ஆகஸ்ட் 22, 23 தேதி நடைபெற்றது. இதில் சென்னை வட்ட அலுவலக தலைமை பொது மேலாளர் திருமதி KAC சிந்து தலைமையில் விருந்தினராக முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் கனரா வங்கியின் பொது மேலாளருமான ஸ்ரீ வெங்கடேச பிரசாத், கனரா வங்கியின் துணை பொது மேலாளருமான ஸ்ரீ சுனில் ஜோஷி கலந்து கொண்டு கண்காட்சியினை தொடங்கி வைத்தனர். இதில் துணை பொது மேலாளர் கஜேந்திர சிங் நேசி, தலைமை செயல் அதிகாரி சுமதி மோகன் உட்பட வங்கியின் அதிகாரிகள், ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் என இந்த கண்காட்சி திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிவகங்கை அருகே நஷ்டத்தில் இயங்குவதாக கூறி டெக்ஸ்டைல்ஸ் மில்லை நிர்வாகம் மூடியதால் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருமாஞ்சோலை அருகே அரசனூரில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தனியாருக்கு சொந்தமான டெக்ஸ்டைல்ஸ் மில் இயங்கி வருகிறது. இங்கு கடந்த சில வருடங்களாக மிகுந்த நிதி நெருக்கடியில் இருந்த நிர்வாகம் ஆலையை தற்காலிகமாக நிறுத்துவது என முடிவு செய்து தொழிலாளர்களை வேலைக்கு வரவேண்டாம் என அறிவுறுத்தி ஆலை வாயிலில் நோட்டீஸ் ஒட்டியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆலையில் பணியாற்றி தொழிலாளர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். மேலும் தங்களை நிர்வாகம் ஏமாற்றும் விதமாக எந்தவித தொழில் பாதுகாப்பும் அளிக்காத நிலையில் 3 மாத நிலுவையில் உள்ள ஊதியம், போனஸ் மற்றும் பணி வழங்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவிலில் மடாலய சுவாமிகளின் 14வது குரு பூஜையை முன்னிட்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கோவிலூர் மடாலய சுவாமிகள் ஸ்ரீல ஸ்ரீ நாச்சியப்ப தேசிக சுவாமிகளின் 14வது குரு பூஜையை முன்னிட்டு பள்ளி மாணவர், மாணவிகளுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் தலக்காவூரில் தொடங்கி கோவிலூர் மடாலயம் வரை
சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. 4 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 5 வயது முதல் 16 வயது உள்ள மொத்தம் 519 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த ஓட்டத்தை குன்றக்குடி மற்றும் நாச்சியாபுரம் காவல்துறை ஆய்வாளர் தொடங்கி வைக்க மாரத்தான் ஓட்டம் கோவிலூர் மடாலயத்தில் முடிவுற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு கோவிலூர் கல்வி குழும முதல்வர்கள் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினர். கன்னியாகுமரியில் 9 மற்றும் 10வது வார்டுக்குட்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி பேரூராட்சிக்குட்பட்ட 9வது வார்டு மற்றும் 10வது வார்டு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது. இதில் வார்டு கவுன்சிலர்கள் சிவசுடலை மணி மற்றும் இக்பால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முகாமில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாலை, குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி, பட்டா பெயர் மாற்றம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கோரி முகாமில் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதில் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சர்ஷாத் ரூபன் என்பவர் ரவுடி கும்பலால் தாக்கப்பட்ட வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மூளைத்தட்டு விளை பூட்டேரி பகுதியை சேர்ந்தவர் சர்ஷாத் ரூபன். இந்நிலையில் இவரது குடியிருப்பின் பகுதியில் 4 பேர் கொண்ட கும்பல் அமர்ந்து மது அருந்து கொண்டு இருந்தனர். அப்போது அதை பார்த்த சர்ஷாத் ரூபன் குடியிருப்பு பகுதியில் மது அருந்த கூடாது என தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் சர்ஷாத் ரூபனை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கியுள்ளனர். இதனால் வலி தாங்க முடியாமல் சத்தமிட்ட நிலையில் அவரது உறவினர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தனர். அவர்களையும் இந்த 4 பேர் கொண்ட கும்பல் தாக்கி அடித்து உதைத்துள்ளனர். எனவே அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சிகிச்சையில் இருக்கும்போது வீடியோ வெளியிட்டுள்ளார். இது பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. மதுரையில் SDPI கட்சியின் கிழக்கு ஒன்றிய நகர அலுவலக திறப்பு விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சக்கிமங்கலம் கிராமத்தில் SDPI கட்சியின் மதுரை வடக்கு மாவட்டம் கிழக்கு ஒன்றியம் நகர கிளை அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவிற்கு கிழக்கு ஒன்றிய தலைவர் அப்துல் கரீம் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் சபியுல்லா கான், செல்வகனி, வடக்கு மாவட்ட தலைவர் பிலாலுதீன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டு கட்சியின் கிளை அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். பின்னர் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவண்ணாமலையில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. திருவண்ணாமலை வேங்கி காலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் ரகுபதி தலைமையில் மாவட்ட கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பொதுமக்களுக்கான பணியை மேலும் சிறப்பாக செய்திட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து நிலையில்லா காலி பணியிடங்களையும் மற்றும் காலம் முறை ஊதியத்தில் தமிழக அரசு நிரப்பிவிட வேண்டும் என நடைபெற்ற கோரிக்கை மாநாட்டில் 7 அம்ச கோரிக்கை கொண்ட தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன. கோவையில் 171வது ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. கோவை ஸ்ரீ நாராயண மிஷன், ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை மற்றும் கோவை ஸ்ரீ நாராயணகுரு அறக்கட்டளை ஆகியவை இணைந்து 171வது ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி விளையாட்டுப் போட்டியை கக்கசாவடியில் உள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் நடத்தினர். இதில் பொது கன்வீரன் என் மோகன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். மிஷன் தலைவர் கே வேலாயுதன் விழாவிற்கு தலைமை தாங்கினார். இதில் தலைமை விருந்தினராக கோயம்புத்தூர் கால்பந்து சங்கத்தின் செயலாளர் NP அனில்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து விளையாட்டு தின உரையை நிகழ்த்தினார். கொளத்துப்பாளையம் அருகே சிப்காட் அமைய உள்ள திட்டத்தை ரத்து செய்யவும், கொளத்துப்பாளையம் பேரூராட்சியில் சிறப்பு கூட்டத்தின் மூலம் தீர்மானம் நிறைவேற்ற கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள கொளத்துப்பாளையத்தில் ஈரோடு கூட்டுறவு நூற்பாலை வளாகம் சுமார் 58 ஏக்கர் இருந்து வருகின்றன. இங்கு சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டால் இங்கு சுற்றியுள்ள விவசாய நிலம், சுற்றுச்சூழல், நிலத்தடி நீர் உள்ளிட்டவை அனைத்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் என இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் சிப்காட் நிறுவனம் அமைக்கக்கூடாது என்றும் கொளத்துப்பாளையம் பேரூராட்சி நிர்வாகம் தீர்மானம் நிறைவேற்ற விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே மனு அளித்தும் தீர்மானம் நிறைவேற்றவில்லை. எனவே சிப்காட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி கொளத்துப்பாளையம் பேரூராட்சி அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறைக்குட்பட்ட சாலைகளில் 10,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார்.
பெரம்பலூர் மாவட்டத்திற்குட்பட்ட மாநில நெடுஞ்சாலை மாவட்ட முக்கிய சாலை ஓரங்களில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் நடப்பாண்டில் 10,000 மரக்கன்றுகள் நடும் விதமாக செஞ்சேரி முதல் கோனேரி பாளையம் செல்லும் நெடுஞ்சாலை பகுதிகள் நாட்டு வகை மரக்கன்றுகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் நடவு செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் கலைவாணி, உதவி கோட்ட பொறியாளர்கள் தமிழமுதன், பாலசுந்தரம், கோமதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியம் காரை பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியம் காரை பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்து குடும்ப அட்டை, இருப்பிட சான்றிதழ், சொத்து வரி சான்றிதழ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன், ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பாபு, மாவட்ட கவுன்சிலர் ராஜலட்சுமி குஜராத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை செஞ்சேரி மலை அருகே கல்லூரி மாணவி மற்றும் அவரது தம்பி பேருந்தை முந்தும் பொழுது எதிரே வந்த கார் மோதி படுகாயம் அடைந்தனர். சூலூர் அருகே செஞ்சேரி மலை மந்திரி பாளையத்தை சேர்ந்த இலக்கியா என்பவர் கல்லூரி செல்ல சிறிது காலதாமதமானதால் கல்லூரி பேருந்து சென்று விட்டது. இதனால் அவர்களது வீட்டில் உள்ள இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு பேருந்தை பிடிக்க தனது தம்பியை உடன் அழைத்து கொண்டு சென்றுள்ளார். அப்பொழுது கல்லூரி பேருந்தை சரண் முந்துவதற்கு முயன்ற போது எதிரே வேகமாக வந்த ஒரு கார் மாணவி இலக்கியா மற்றும் அவரது தம்பி சரண் ஆகியோர் மீது பயங்கரமாக மோதியது. இதில் மாணவி மற்றும் அவரது சகோதரர் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சாலையில் விழுந்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சுல்தான்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறுவாஞ்சூர் சின்ன ஏரியினை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தும் பணியினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சிறுவாச்சூர் கிராமத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறுவாச்சூர் சின்ன ஏரியினை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தேவநாதன், பெரம்பலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வகுமார், இமயவர்மன், பெரம்பலூர் வட்டாட்சியர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் சதீஷ் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெங்கநல்லூரில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெங்கந்தூரில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வேளாண் துறை சார்பில் விதைகளின் தொகுப்பு, சுகாதாரத்துறை சார்பில் மக்களை தேடி மருத்துவ பெட்டகம், கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் புதிய குடும்ப அட்டைகள் ஆகியவற்றை வழங்கினார். புத்தகத்துறை பழமத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் சுந்தர் எம்எல்ஏ பங்கேற்றார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புத்தகத்துறை பழமத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜோதி முருகானந்தம், சொரூபராணி எழிலரசு தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ, ஒன்றிய கழக செயலாளர் சத்யசாய் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை குற்றுவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர். சிவகங்கையில் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து காவல்துறை கண்காணிப்பாளரிடம் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மனு அளித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கடந்த 18ஆம் தேதி வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது வந்த 108 ஆம்புலன்ஸ் டிரைவரை எச்சரித்து பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சங்கத்தின் சார்பில் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே தடுப்பு சுவரில் நீட்டிக் கொண்டிருக்கும் கம்பிகளை அகற்ற வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறைக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்மா மருந்தகம் 4 சக்கரம் வாகனங்கள் பார்க்கிங் செய்யும் பகுதி அருகே உள்ள பிரதான பாலம் தடுப்பு சுவர் இல்லாமல் பல வருடங்களாக காணப்படுகிறது. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக அப்பகுதி அருகே நிற்பவர்கள் தடுமாறி கீழே விழுந்தால் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளது. ஆகையால் சம்பந்தப்பட்ட நகராட்சி நடவடிக்கை எடுத்து இருபுறங்களிலும் தடுப்பு சுவரை கட்டி அங்கே நீட்டிக் கொண்டிருக்கும் கம்பிகளை அகற்ற வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறைக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பம்பல் 1வது மண்டலம் 10வது வார்டு பகுதியில் மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தாம்பரம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பம்பல் 1வது மண்டலம் 10வது வார்டு பகுதியில் மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தாம்பரம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி, மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர் வே. கருணாநிதி, மாமன்ற உறுப்பினர் மணினா பேகம் மற்றும் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கியும் முகாமினை ஆய்வு செய்து விண்ணப்பித்தவர்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ், சொத்து வரி, மின்சார பெயர்மாற்ற சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். கன்னியாகுமரியில் முளகுமூட்டில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரியில் முளகுமூட்டில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமாவாசையை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அண்ணா சிலை அருகாமையில் மாதந்தோறும் அமாவாசை அன்று அன்னதானம் வழங்கி வரும் திரு அண்ணாமலையார் அறக்கட்டளை சார்பாக அமாவாசை அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நிறுவன தலைவரும் அண்ணாமலையார் மோட்டார்ஸ் உரிமையாளருமான ஏஎஸ்ஏ தண்டபாணி தலைமை தாங்கினார். முன்னதாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதான நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் ஆட்சியாளர் அலுவலகத்தில் இன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இலவச இருசக்கர வாகனங்கள் 50 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் ஆட்சியாளர் அலுவலகத்தில் இன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இலவச இருசக்கர வாகனங்கள் 50 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இதில் செய்தித்துறை அமைச்சர் மு. க. சாமிநாதன், அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர் 4ஆம் மண்டல தலைவர் இல பத்மநாபன், திருப்பூர் மாநகராட்சி மேயர் நா. தினேஷ்குமார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு இலவசமாக இருசக்கர வாகனங்களை வழங்கினர். திருப்பூரில் காவல்துறையினரின் மனிதாபிமானம் மிக்க செயலை கண்டு பொதுமக்கள், மருத்துவமனை மருத்துவர்களும் வெகுவாக பாராட்டினர். திருப்பூர் மாநகர காவல்துறை KVR நகர் சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவலர்களுக்கான வாராந்திர பயிற்சி திருப்பூர் KSC அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் வாரந்தோறும் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இன்று காவலர்கள் காவாத்து பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அங்கு நடைபயிற்சிக்கு வந்த நபர் ஒருவர் உடல்நலக் குறைவால் மயங்கி விழுந்து இருக்கிறார். உடனே காவாத்து பயிற்சியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் மற்றும் KVR நகர் சரக காவல் உதவி ஆணையர் ஜான், காவல் ஆய்வாளர் பிரபாதேவி ஆகியோர் மயங்கி விழுந்த நபருக்கு முதலுதவி செய்து உடனடியாக காவல்துறை வாகனத்திலேயே அவரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். காவல்துறையினரின் இந்த மனிதாபிமானம் மிக்க செயலை கண்டு அங்கு நடைபயிற்சிக்கு வந்த பொதுமக்களும் மருத்துவமனை மருத்துவர்களும் வெகுவாக பாராட்டினர். திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதந்தோறும் அரசு பள்ளி மாணவர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடும் நிகழ்ச்சி காஃபி வித் கலெக்டர் இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதந்தோறும் அரசு பள்ளி மாணவர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடும் நிகழ்ச்சி காஃபி வித் கலெக்டர் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் பழம்பெருமை வாய்ந்த பள்ளியான KSC ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் கலந்து கொண்டு கலந்துரையாடினார்கள். அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் எப்படி ஒரு குடும்பத்திலிருந்து இப்படி ஒரு உயர் பதவிக்கு வந்திருக்கிறேன் என்றும் தன்னுடைய அனுபவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். மாணவர்களும் மனது விட்டு தங்கள் மனதில் தோன்றிய சந்தேகங்களை ஆட்சித்தலைவரிடம் தெரிவித்தனர். அவரும் புன்னகையோடு சின்ன சின்ன கேள்விகளுக்கு கூட சிறப்பான முறையில் பதில் அளித்து பாராட்டத்தக்க வகையில் பேசினார். அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.